வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜிஎஸ்என். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் பற்றி நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், அதை பற்றி தான் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ வீடியோலேயே போட்டிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வேகன்சி அப் டு 6,000. ஸோ நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா இதுலேயுமே வந்து நமக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ வேக்கன்சி வந்து 5,000 அபவ் இருக்குது. ஸோ இருக்கிறதுனால என்ன நடக்கும், இப்போ இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அதிகரிக்குமா அப்படின்றதான் கொஸ்டின். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் அதை தான் கேட்குறீங்க. ஸோ நம்ம அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்டார் கொஸ்டினோ இல்லை கொஸ்டின் டென்டேட்டிவ் கீழே ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது ஒப்பீனியன் இருக்கும்போது அந்த கிளாரிஃபிகேஷன் ஒரு குரூப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும், அடுத்த மூவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுறேன், பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே உள்ளே ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னோடது. என்னன்னா, இந்த யூடியூப் மூலமாக உங்களை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற வேலை, அவ்வளோதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம் பேர் இருப்பாங்க. எழுதியிருக்கவங்க, மார்க்ஸு, கட் ஆஃப் அண்ட் அடுத்தடுத்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் டிஸ்கஷன், இது எல்லாமே இருக்கும். அதுக்காக உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கவங்க இந்த இதை பின் பண்ணியிருக்கதை கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஆடம் பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், இப்போ செகண்ட் கிரேட் எக்ஸாம் இருக்கட்டும், அப் டு டேட் எல்லா விஷயமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா கைடன்ஸும், எல்லா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுவும் மிஸ் ஆயிடாம, ஸ்கிப் ஆயிடாம உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ யாருக்காவது இந்த லிங்கை ஷேர் பண்ணணும், இந்த எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பா நம்மளோட சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ அதை பத்தின ஒரு அப்டேட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜி டீச்சர் அடுத்து என்ன செய்யறது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன், நான் அதையுமே பின் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ டென்டேட்டிவ் கீக்கு முன்னாடி, டென்டேட்டிவ் கீ அஃபிஷியலா விடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அதுதான் முக்கியம். நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ், அதுக்கு நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம், அந்த ஆன்சர் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஆன்சர் கரெக்டானு எல்லாருமே செக் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆன்சர் தான் டென்டேட்டிவ் கீழ வருமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, ஒருவேளை 2 ஆன்சரோ மல்டிபிள் ஆன்சரோ இல்ல வந்து கொஸ்டின் ராங்காவோ இருந்தா அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட என்ன இருக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுற மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் குரூப். ஸோ எனக்கு நீங்களாவுமே அதை வந்து தயாராகிக்கோங்க. எல்லாருக்குமே நீங்க எழுதியிருக்க ஆன்சர் என்னன்றதும் தெரியணும். அதே நேரம் அது எந்த புக் ஆன்சர் கரெக்டா, தப்பா இருந்தா பிரச்சனை இல்லை, கரெக்டா இருக்கிற பட்சத்துல அதோட ப்ரூஃப், அந்த பேஜ் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாமோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ வர்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் அந்த ஃபைனல் கீக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்துல நீங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்றது அவ்வளவு முக்கியம். ஸோ போன வீடியோ ரொம்ப கிளியர் கட்டா அதை பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த யூஜிடிஆர்பியில எவ்வளோ ப்ராப்ளம், அதாவது எவ்வளோ விஷயம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால, அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோட இம்பார்ட்டன்ஸை பத்தி போன வீடியோல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பாத்துருங்க. ஸோ இப்போ வந்து பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எழுதிட்டே இருக்கவங்களுக்கு இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பத்தி தெரியும். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதனால ரொம்ப கவனமா அதுக்காக தான் இந்த குரூப். ஸோ இது வரைக்கும் நான் யூஜிடிஆர்பி கூட நான் குரூப் போடல, ஏன்னா இந்த டென்டேட்டிவ் எக்ஸாம், டென்டேட்டிவ் கீ அண்ட் ஃபைனல் கீக்கு நடுவில் இருக்கிற அந்த ப்ராசஸ், அந்த ஸ்டார் கொஸ்டின், அதுக்கான கோர்ட் ப்ராசஸ், இதெல்லாம் பார்த்ததுனால கண்டிப்பா ஒரு குரூப்பா இருந்தாங்க டீச்சர்ஸ்னா அவங்களுக்கு எந்த இதுவும் ப்ராப்ளம் இல்லாம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அதே மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய எழுதல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் ஒரு நியமன தேர்வு எழுதிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிஜிடிஆர்பியோட நடைமுறைகள், அதாவது டிஆர்பியோட நடைமுறைகள் தெளிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த குரூப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இப்போ வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நான் வேகன்சிக்கு ஒரு ப்ரூஃபும் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் ஆடன்டம் பத்தி எல்லாரும் நிறைய நம்மளோட வியூவர்ஸ் வந்து நிறைய யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி தான் இருக்காங்க. ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பார்த்தவங்க நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்றது, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா மேடம், கட் ஆஃப் எந்த 80+ வருமா, 90+ வந்துருமா, 90+ இருந்தா தைரியமா இருக்கலாமா, அப்படிதான். ஸோ எல்லாருக்குமே ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ
வேகன்சி இருக்கு, ஆனால் ஆடண்டம், ஆனா கண்டிப்பா நம்ம யூஜிடிஆர்பில இருந்து பார்த்த வரைக்கும் இன்னொரு ஆடண்டம் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கண்டிப்பா இன்னொரு ஆடண்டம் இருக்கு, அது எவ்வளவு போஸ்டிங்கிறது பார்த்தாதான் தெரியும். பட் இன்னொரு ஆடண்டம் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஆடண்டம் வந்து இது மூணு தடவை கொடுத்துருக்காங்க நமக்கு யூஜிடிஆர்பில. ஸோ இன்னொரு ஆடண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். எந்த போஸ்ட் எவ்வளவு போஸ்டிங்கிறதா நம்ம பார்க்கணும். அடுத்து இப்ப இந்த வேகன்சி அதுக்காக 7000 வேகன்சியும் இதே எக்ஸாம்ல ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியாது. அதுக்கு நிதித்துறையோட அனுமதி வேணும், நிதி ஒதுக்கணும் நமக்கு. அந்த நிதித்துறை அனுமதிக்கு டிஆர்பி அப்படிங்கிறது நான் இப்ப எல்லா வீட்லயுமே சொல்லியிருப்பேன். டிஆர்பிங்கிறது ஒரு நோடல் ஏஜென்சி தான். ஸோ பள்ளிக்கல்வித்துறையில இருந்து நமக்கு வந்து இவ்வளோ வேகன்ட்டுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் போதுதான் அவங்க செய்ய முடியும். அப்ப வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதும் ஆடண்டம் போடுறதும் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அவங்களோட இது அதாவது வழிகாட்டுதல் படிதான் செய்ய முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செகண்டரி கிரேட் டீச்சர் வேகன்சி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ், அடுத்து நம்பர் ஆஃப் வேகன்ட். அப்ப 83 ஸ்கூல்ஸ்ல வந்து 83 ஸ்கூல்ஸ்ல வந்து 100 இது வந்து வேகண்ட், அதாவது 100 டீச்சர்ஸ் வந்து வேகண்ட் இருக்காங்க. இப்போ ஸ்கூல்ஸ் ஒரு ஸ்கூல்ல ஒரு 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். அரியலூர்ல இப்ப அது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கூல், எத்தனை ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வேகண்டா இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை டீச்சர்ஸ் வந்து வேகண்டா இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கிராண்ட் டோட்டல் பாத்தீங்கன்னா 4460 ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து வேகண்டா இருக்காங்க. அண்ட் 5804 டீச்சர்ஸ், அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து போஸ்டிங் வந்து வேகண்ட் ஆயிருக்கு. அப்ப 6000 அப் டு 6000 வேகண்ட் இருக்கு. நமக்கு 2768 ஃபில் பண்றாங்க. சோ இதை விட ஒரு 1000 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா 7000 அதாவது 6000 இதுல ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்றது கிடையாது. அவங்க நிதித்துறை ஒப்புதல் வாங்கணும், அதுக்கான இந்த வருஷத்துக்கான இது இருக்கணும். ஆனா ஒரு 1000 போஸ்டிங் வந்து எக்ஸஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அது நமக்கு நல்லாவே புரியும். ஏன்னா யூஜிடிஆர்பில நீங்க பார்க்கும்போது ஒவ்வொன்னா கரண்ட் வேகன்சியா இருக்கட்டும், பேக்லாக்கா இருக்கட்டும், ஷார்ட் ஃபாலா இருக்கட்டும், இப்பவுமே யூஜிடிஆர்பில இன்னொரு அடெண்டம் வர்றதுக்காகவும் சிவி, அதாவது சிவியே முடிஞ்சிருச்சு, திரும்ப செகண்ட் லிஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வேகன்சி நினைச்சு ரொம்ப பயப்பட வேணாம். கண்டிப்பா இன்னொரு தடவை இன்க்ரீஸ் ஆகும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அடுத்ததான் நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பிஃபோர் டென்டேட்டிவ் கீ, அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அதிகரிக்கும். ஸோ பிஃபோர் டென்டேட்டிவ் கீ முன்னாடி நம்ம தெளிவா இருக்க வேண்டியது அவசியம். ஒரு கனெக்டிவிட்டி வச்சுக்கோங்க, எழுதுறவங்களுக்குள்ள உங்களோட கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதுல நீங்க எழுதியிருக்கிற ஆன்சர் என்ன அதை நோட் பண்ணுங்க. அந்த ஆன்சருக்கான ப்ரூஃப் கரெக்டா இருக்கிற பட்சத்துல அந்த ப்ரூஃபோட பேஜ் நம்பர் 7th தமிழ் புக்கு இந்த பேஜ் இருக்கு அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கே ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுதான் இவங்க எழுதியிருக்காங்க, கரெக்ட்னு இருந்துட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அவங்க வந்து அது சேலஞ்ச், இதுதான் ஆன்சர்னு சேலஞ்ச் பண்ணல. நிறைய பேர் இன்னொரு ஆன்சரை சேலஞ்ச் பண்ணி மாறிடுச்சு. அந்த ஒரு மார்க்ல எனக்கு வேலை போயிடுச்சு மேம், அதை திரும்ப நான் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்ஜெக்ட் பண்ணிருக்கீங்களான்னு நம்ம கேட்டோம். அப்ஜெக்ட் பண்ணல அப்படிங்கும் போது கஷ்டம். அதே மாதிரி அப்ஜெக்ட் பண்ணாம நம்ம எதையுமே, ஏன்னா போன கோர்ட் கேஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அப்ஜெக்ட் பண்ணாதவங்க வந்து நீங்க எந்த ரைட்ஸுமே இல்ல, ஆன்சர் முதல் தப்புன்றதை நீங்க வந்து பதிவு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க இணைஞ்சுக்கோங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சுக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்கும் இல்ல வேறுபாடு ரொம்ப ரொம்ப வித்தியாசத்தை உண்டு பண்ணும், நிறைய சேஞ்சஸ் உண்டு பண்ணிருக்கு. அதனால டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்படி ஃபைனல் ஆன்சர் கீ மாறும் அப்படிங்கறத நம்மளோட சேலஞ்ச் ஆஃப் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தான் முடிவு பண்ணுது. அதனால எது கரெக்ட் எது தப்புன்னு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கரெக்டா அப்டேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு மார்க்க கூட விட்டுறாத அளவுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா ஒரு மார்க் இன்னைக்கு வந்து எவ்வளோ விஷயத்த மாத்திருக்கு, எவ்வளோ சேஞ்ச் பண்ணிருக்கு. கண்டிப்பா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எல்லாருமே அதை வந்து கவனம் பண்ணிக்கோங்க. அந்த டென்டேட்டிவ் கீ அப்படிங்கிறது வரதுக்குள்ள நீங்க தெளிவா என்ன பண்ணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இந்த வீடியோட முக்கியமான விஷயம். வேகன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் 6000 வேகன்சியும் ஃபில் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா இன்னொரு அடெண்டம் போடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே பின் பண்றேன், நீங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ
ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட், மோட்டிவேட் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், அவங்களுக்கு தெரியாத சொல்லணும், அவங்கள ஒரு உயரத்துக்கு கொண்டு போகணும் நம்மளை மாதிரி அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான். ஷேரிங் இஸ் கேரிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி வீடியோ தேவைப்படுறவங்களா இருந்தாலோ கண்டிப்பாக நம்மளோட சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.